வெல்கம் பேக் சினிமா ஓடிசி. இப்போ நம்ம எந்த படம் பற்றி பார்க்க போகிறோம்னா, துருந்தர் பற்றி பார்க்க போகிறோம். துருந்தர் நிறைய ரெட்ரோ மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அது நார்மலாக தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் நிறைய இடத்துல இப்போது கேஷுவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. நிறைய சேசிங் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக வந்துருக்கு. பார்க்க நல்லாயிருக்கு. நான் மொபைலில் தான் பார்த்தேன், லேப்டாப்பில் தான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் தியேட்டர் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். படத்தோட 2ஆம் பாகம் மார்ச்சில் வரப்போகுது. ஸோ படத்தில் ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த மும்பை தாஜ் அட்டாக் படம் ஃபுல்லாகவே பாகிஸ்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. படம் பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் படத்தோட வைலன்ஸ், படத்தில் அந்த பிளட் அண்ட் ஃப்ளஷ் அப்படியே தெரிக்குது. ஸோ நிறைய சீனில் அது ரொம்ப ராவாக இருக்குது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிரேவ் ஹார்ட்டாக இருக்குது, நிறைய படம் இந்த மாதிரி பார்ப்பீங்க, வைலன்ஸ், குவென்டன் டாரண்டினோ ஃபேன் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்களா, யூ கோ அண்ட் வாட்ச். இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் படத்தோட டைரக்டர் வந்து ஆதித்யா தார். அவர் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு படத்தை நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர் நிறைய இந்த மாதிரி படத்தை நிறைய எடுக்கிறாரு. ஸோ அடுத்து இவரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன், ஆதித்யா தார். படம் ஒரு 3.5 மணி நேரம் கிட்டே இருக்கும். ஆனால் கிரிப்பியாக நல்லா போகுது. சரி, இடையில் எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. நிறைய அன்வான்ட் சீன் எதுவுமே படத்தில் இல்லை. படத்தில் இருக்க வைலன்ஸ் அது எல்லாமே ரியலிஸ்டிக்காக அது அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ படம் பார்க்காதவங்க பாருங்கள், ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் நிறைய பிரச்சனைகள் உண்டாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வந்த ஃபிலிம்லேயே ஒரு 1000 crore மேலே கலெக்ட் பண்ண படம். இந்தியில் மட்டுமே ரிலீஸ் ஆகி, உலகம் பூரா இந்தியில் மட்டுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் 1000 கோடி அடிச்சிருக்கு. பேன் இண்டியாவாக ரிலீஸ் ஆகலை. நிறைய இடத்துல இந்தியிலே தான் ஓட்டியிருக்காங்க. சென்னையில் நிறைய பெரிய மாலில் நிறைய பெரிய தேட்டர்ஸ்க்கு தான் ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்காங்க. இருந்துமே இது ஒரு 1000 கோடி வசூலை குவிச்சிருக்கு. ஸோ இட் வாஸ் ஃபஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. மேபி தங்கல் பண்ணியிருக்கலாம். தங்கல் வந்து பேன் இண்டியன், அதாவது மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண படம் இந்தியாவுக்குள்ளேயே. ஸோ இந்த படம் தான் இந்தியில் மட்டுமே ரிலீஸ் ஆகி 1300 கோடி கிட்ட உலகம் ஃபுல்லாக வசூலை குவிச்சிருக்கு. படம் ரொம்ப பெரிய வேர்ட் ஆஃப் மவுத்லேயே போயிருக்கு போல். இங்கே நிறைய சினிஃபீல்ஸ் கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ படத்துக்கு நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ரேட்டட் படம், நிறைய வைலன்ஸ் இருக்கிறதால. இருந்துமே இது 1000 கோடிக்கு மேலே அடிச்சது பெரிய விஷயம் தான், பெரிய சாதனை தான். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் இதுதான். ஸோ அடுத்த கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.